மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. இப்போ இன்னைக்கு ஜூன் 1. இன்னைக்கு வந்து திருச்சி கிழக்குக்கு முதல்வராக வந்திருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி சொல்ல போறாரு மக்களுக்கு. ஸோ இன்னும் ஆனா பெரம்பூருக்கு போல, ராஜினாமா பண்ண இடத்துக்கு முத போறாரு. பக்கத்துல இருக்க பெரம்பூருக்கு போல, ஆனா திருச்சி கிழக்கு போறாரு. ஏன்? பெரம்பூர்ல மெட்ரோ வேலை நடக்குது, அதனால போல. ரெண்டாவது பெரம்பூர்ல கோபமா இருக்காங்க, கண்டினியூஸா பவர் கட்டு. இப்ப போனோம்னா கொன்றுவாங்க. போன எல்லா அமைச்சர்களும் முற்றுகை, எம்எல்ஏ முற்றுகை. நம்ம சிடிஆரை புளிஞ்சு எடுத்துட்டாங்க திருப்பரங்குன்றத்துல. அதனால இவர் போனாலும் முற்றுகை தான் அப்படின்ற நிலைமை. ரெண்டாவது இதுல விசித்திரமா என்ன பார்க்கணும்னா, கடந்த காலத்துல எஸ்ஓபி கேட்டது இவங்க, எஸ்ஓபி வேணான்னு சொன்னதும் இவங்க. ஏன்னு கேட்டதுக்கு எங்களை வந்து சுருக்குறாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கிறாங்க, ஊருக்கு இல்லை 5000 பேர் தான் அனுமதி, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க. இப்ப ஆட்சி அதிகாரம், காவல்துறை எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு 50,000 60,000 1 லட்சம் 2 லட்சம் பேரை கூப்பிட வேண்டியதானே? என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸே அங்க இறக்க வேண்டியதானே? தேவைப்பட்டா மோடிட்ட சொல்லி ராணுவத்தை இறக்கலாம். அனுமதி இல்ல. இதுதான் போன ஆட்சியில அவங்க சொல்றாங்க. ஏன் நீங்க மீட்டிங் போட மாட்டீங்க? அனுமதி இல்ல. ஏன் மக்களை போய் சந்திக்க மாட்டீங்க? அனுமதி இல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மக்களை நேரடியா உங்க ஊருக்கே வந்து சந்திக்கிறேன். இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா விஜயே தான். வீடு வீடா வரேன், ஒவ்வொரு வீடு வீடா வரேன் அப்படின்லாம் சொன்னாரு. வர முடியாததுக்கு காரணம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கூட அனுமதி இல்லை. காவல்துறை என்ன சொல்றான்னா, ஏங்க எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி ஈவெண்ட், முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாருமே நாங்க பார்த்துருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க, நாங்க பாட்டுக்கு ஓரமா கேமரா போட்டு நாங்க பாட்டுக்கு நின்றுவோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ல கேள்வி பதிலாம் இருக்காது, ஓரமா ஒரு கேமரா போட்டுருவோம். இங்க ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் கேமரா லைவ் இடம் கொடுத்திருக்காங்க. அது எங்கன்னா ஊருக்கு ஈவன் நடக்கிறது ஊர் இல்ல, அவங்களுக்கு கொடுத்த இடம் இன்னொரு ஊர் இல்ல. அங்க இருந்து பெரிய கேமரா உங்களுக்கு தனியா நாங்க ஒரு செட்டு போட்டு கொடுத்துடுறோம். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அங்க உட்காந்துங்க, அங்க உங்களுக்கு ஒரு டிவி மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கோம். அங்க வச்சு குறிப்பு எழுதிக்க, டிவியை பார்த்து குறிப்பு எழுதிக்க. அந்த டிவி லைவ் எங்க இருந்து வரும்? வாய்ஸ் ஆஃப் காமனோட கேமரால இருந்து லைவ் வரும், நீ அதை பார்த்து குறிப்பு எழுதிக்க. இதுக்கு எதுக்கு நான் வரணும்? நான் யூடியூப்லயே பார்த்து ரிப்போர்ட் எழுதிக்குவேன். இப்பதான் புதிய தலைமுறை பாலிமர் எல்லாம் யோசிப்பாங்க, சி இப்படிலாம் பசங்க பொறுத்தாங்க தெரிஞ்சிருந்தா 10 லைவ் 15 லைவ் போட்டிருக்க மாட்டோமே நம்ம. இன்னைக்கு இதே QR கோடு, இதே செட்டப் தான். ரெண்டாவது, ஒரு முதல்வர் வராரு அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலே கடந்த கால எத்தனை முதலமைச்சர்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் அந்த ஆத்துப்பாலத்தை தாண்டி எல்லாமே அங்கங்க அரசு பேருந்துகளை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டாங்க. நீங்க இறங்கி நடந்து போன்ட்டாங்க. எல்லாம் வெயில்ல இறங்கி நடந்து, இதுக்குதான் நான் ஓட்ட போட்டேன் நான் திருச்சி கிழக்குலன்னு கத்தாத குறையா அங்கங்க இருந்து வீடியோ வருது. சென்னையில போறதுக்கு மக்கள் நீங்க தனியா போங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் தனியா போறேன்னு சொன்னவரு திருச்சியில போட்டாங்க. திருச்சியில இந்த கண்டிஷன். ரெண்டாவது, அங்க ட்ரோன் பறக்க தடை இல்லையா? எனக்கு இன்னொரு வேற ஆச்சரியம், ஐயோ ரீல்ஸ் எல்லாம் கம்மியாயிருமே இந்த வாட்டி. எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா போன வாட்டிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 42-72 ரீல்ஸ் வந்து விஜய் சுத்திக்கிட்டே இருக்கும், அங்கிட்ட இங்கிட்ட சுத்தம். ட்ரோன் வந்து அவங்க வச்சிருக்க ட்ரோனை மட்டும் பறக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன், வெளியே ட்ரோன்ஸ் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. மீடியா அது எப்படி கண்டுபிடிப்பாங்க ட்ரோன் அவங்க ட்ரோன் தான்? ஏதாவது ஒன்னொன்னையும் போய் பக்கத்துல பிடிச்சு பார்ப்பாங்களா, விரல் வெட்டிட்டாங்க. ட்ரோன் இல்லாம நடந்ததுன்னா பெரிய விஷயம் தான் அது. ஆனா இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு ஒண்ணு இருக்கு. உண்மையிலேயே இவருக்கு வந்து ஒரு முற்போக்கு முகத்தோட ஒரு சமூக நீதி பாதையில தான் இவர் பயணம் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவர் கண்டிக்க வேண்டியது காவி சாயம் பூசினது திருவள்ளுவருக்கு. அதை நிச்சயமா அது கண்டிச்சே ஆகணும். அதுக்கப்புறமா ஆளுநரை கண்டிக்கணும். அவரோட கொள்கையிலயும் இருக்கு, ஆளுநர் எதுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் பேசியிருக்காரு, கொள்கை பாடல்லையும் இருக்கு, கொள்கையிலயும் இருக்கு. அப்ப அதை வந்து கண்டிக்கணும். ஆனா சார் வழக்கம் போல என்ன சொல்லுவாருன்னா, நம்ம மோடி மாதிரி ஏதாவது ஒன்னாச்சுன்னா அது காரணம் நேருதான்னு, பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன நேரு தான் திமுக தான், அது மாதிரி இவரும் திமுக தான், திமுக சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கதை அளந்து விடுவாரு. வேற எதுவும் செய்ய மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 100% ஷுவர். இன்னைக்கு இதுதான் சிம்பத்திக்கு. இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு சேஃப் ஜோனை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நாங்க எதுவுமே பண்ணல, கடந்த கால திமுக ஆட்சி தான், அவங்க தான் இன்னமும் எங்களை வந்து அரசு அதிகாரிகளை அவங்க இன்னும் கைக்குள்ள வச்சிருக்காங்க, அப்படியே கூச்சம் இல்லாம சொல்றாங்க. அது அப்படி எப்படி இயங்க முடியும்? ஒருவேளை இன்னைக்கு கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா, காவல்துறையில் இருக்கும் சில கருப்பு ஆடுகள் அப்படின்றாங்க. அது எப்படி இயங்க முடியும்? அது ஒரு அமைச்சர் சொல்றாரு, சிடிஆர் சொல்றாரு, இன்னும் சில மின்வாரிய துறையில சில கருப்பு ஆடுகள் இருக்கு அப்படிங்கிறாரு.
எப்படி அப்படி இருக்க முடியும்? எவனாவது ஈபியில் இருக்க ஏஇ வந்து ஃபீஸ்ல அப்படி போட்டு போட்டு விளையாடிக்கிட்டு பாரா, அப்படி போட்டு போட்டு விளையாடுவாரா? என்ன கதைனே ஒண்ணு புரியல. அடிப்படை கேள்வியே வந்து நீங்க இப்போ கியூஆர் கோடு வச்சுதான் ஆளுங்களை அனௌன்ஸ் உள்ள விடுறீங்க. 5000 பேர் தான் கூட்டுறீங்க. ஒரு பெரிய கிரவுண்டை தேர்ந்தெடுத்த பிறகும் 5000 பேர் தான் விடுறீங்க. உங்களுக்கு இப்ப கண்டிஷன் போட்டது யார்? போலீஸ் போட்டுதா, திமுக போலீஸ் போட்டுதா, அல்லது விஜயின் போலீஸ்? உத்தரப்பிரதேஷ் போலீஸ். உங்க போலீஸே உங்களுக்கு கண்டிஷன் போட்டுதா? இதுதான் கேள்வி. அடுத்தது, நீங்க பெரம்பூர்ல போய் சந்திக்கல மக்கள், அவங்கதான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. திருச்சி கிழக்குல மட்டும் சந்திக்கிறீங்க. காரணம் என்னன்னா, இப்ப இடைத்தேர்தல் வருது, போய் மூஞ்ச காட்டி ஆகணும், ஓட்டு கேட்டாகணும். பெரம்பூர் மக்களை 5 வருஷம் கழிச்சு பார்த்தா போதும். பார்க்கணும் அவசியமே இல்லை, போய் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க ஓட்டு கேட்க போகணும்ல. இதெல்லாம் நமக்கு கேள்விகள் இதுல இருந்து வருது. இதே இந்த காவி, திருவள்ளூர் காவியை பத்தி ஒரு அமைச்சர் நண்பர், விஜயனுடைய நண்பர் ஸ்ரீநாத், அவர் சொல்றாரு, அவர் பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கருத்து என்னன்னு. திருவள்ளூர் காவியத்தை பத்தி என்னன்னா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். எப்பறம்னு சொல்லிட்டு போட்டு நாளைக்கு பேசுவோமா, நாளை கழிச்சு, அடுத்த வாரம், அப்புறம்னா எப்பறம். இவருதான் இதுக்கு முன்னாடி கச்சத்தீவை பத்தி கேள்வி கேட்டோம் சொன்னது. என்ன அப்பனா என்னன்னா, ஏன் திருவள்ளூர் காவி சாயம் அடிக்கிறாங்க? ஆமா, திருவள்ளூருக்கு என்ன சாயம் அடிக்கணும்? இப்பதான் ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு இருப்பாப்ல ஆளு. அப்படியான ஆளு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது ஔவையாரோட பாட்டு, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, தளபதி நண்பராய் பிறப்பது அரிது, கொடிது 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 கொடிது, நீங்க தான்டா நாட்டுக்கே கொடிது. எனக்கு புரியல என்னடா இது. சரி, இது ஒரு பக்கம். எல்லா அமைச்சர்களும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் செங்கோட்டையனுமே அதான் சொல்லிட்டு போறாரு, காவி சாயம் பூசப்பட்டதுக்கு இல்ல, இதை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு போறாங்க. எப்பறம் பேசுவீங்க? விஜய் ஃபர்ஸ்ட் பேசுவார். அவருக்கு முன்னாடி நம்ம யாரும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. அவர் என்ன பேசுறாரோ அதை கேட்டு அப்படியே. இன்னைக்கு ஒரு செய்தி வருது, மத்திய அரசாங்கம் இந்தியா கூட்டணி உடைஞ்சதை பார்த்துட்டு தொகுதி மறுவரையையும் அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த 2 ஸ்கீமையும் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதை பத்தியும் விஜய் இன்னைக்கு பேசியே ஆகணும். இனிமே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. அவர் ட்விட்டர்ல பேசிடுவார், வீட்டுக்கு போய் பேசு. இனிமே 2 பேருக்கு தான் போட்டியேன்னு சொல்லி பேசுவாரா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு எப்படி நம்ம கெஸ் பண்றது, நம்ம பேசுறதெல்லாம் பேச போறது இல்லை. வழக்கமா அவங்க பேசுறதான் பேசுவாங்க. இந்த 5000 பேரும் நம்ம கடைசி தகவல் தானா, 5000 பேரும் திருச்சி கிழக்கு மக்கள் இல்லை, வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அங்கங்க இருந்து ஆளுங்களை திரட்டி இன்னைக்கு வந்து உள்ள கொண்டு வராங்க. குறைஞ்ச எண்ணிக்கையில இருக்கவங்க தான் அங்க திருச்சி கிழக்கு மக்களை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்களாம். மீதி எல்லாம் வேற வேற இடங்கள் சுத்தி, மதுரை, திருச்சி, இந்த சைடு இருக்க திருவெரும்பூர், இப்படியான ஆளுங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டு வந்து 5000 கணக்கு காட்டுறாங்க. நீங்க இன்னொன்று நோட் பண்ணீங்களா, விஜய் வராரு அப்படின்னா காலையில 6 மணிலேருந்தே நின்றுவாங்க ரோட்ல. இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடியோ காட்டுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் இன்னைக்கு வராரு அப்படின்னா காலையில 6 மணிக்கே வந்து உட்கார்ந்து நின்றுவாங்க, குழந்தைய தூக்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப மணி 3:45 ஆகுது. இந்நேரம் ரோட்ல வந்து ஏதாவது வந்து வண்டியை பார்த்துக்கிட்டு இப்படி நின்றுகிட்டு இருப்பாங்க, அந்த பஸ் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கிறுக்கு வேலையை பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ கூட அப்படி வரல. ஏன்னா அது எல்லாமே முன்னாடி பெய்டு செட்டப்பு. இனிமே செட்டப் தேவையே இல்லை. விஜய் வராரு, வா உனக்கு எல்லாம் வந்து பண்ணி தருவோம், கிட்ட காட்டுறோம், காசு கொடுக்குறோம், வா நெல்லு வா அப்படின்னு சொல்லி முன்னாடி பண்ண வச்சிடுறது. இதெல்லாம் ஒரு பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ இந்த இடத்துல நின்னுக்கோ, உனக்கு ட்ரோன் ஷாட்ல 3 ரீல்ஸ் பண்ணி தரோம், வேணா உனக்கு ஒரு வீடியோ ரீல்ஸ் வந்து நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை காசு கொடுத்து வாங்கல, இன்ஃப்ளூயன்சர்ஸை காசு கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஃப்ளூயன்சர்ஸை ஏற்கனவே இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸை அவங்க காசு கொடுத்து வாங்கலை, அது தனி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. ஆனால் ஒரு 400 ஃபாலோவர்ஸ் 500 ஃபாலோவர்ஸ் இருக்க எல்லாரையுமே 400K ஃபாலோவர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களை ரீல்ஸ் போட வைக்கிறது, ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே பண்ணி மேக் பண்ணது. இன்னைக்கு யாருமே அப்படி வரல. எல்லாரும் அவன் மேல பொழப்ப பார்த்துட்டு போயிட்டான். அதுவும் திங்கக்கிழமை வேற, அதனால அவன் பொழப்ப பார்த்துட்டு போயிட்டான். இதுவே தேர்தல் முன்னாடி இந்த மீட்டிங் சும்மா வருது, ஒருவேளை விஜய் தோத்துட்டாரு, இந்த மீட்டிங் இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை நேற்று போயிருப்பாரு. ஊருக்குள்ள போயிட்டு, தெருவுக்குள்ள போயிட்டு, டவுனுக்குள்ள போயிட்டு நீங்க நன்றி சொல்லக்கூடாதுன்னு யாருமே தடுக்கல உங்களை. ஏன் அப்படின்னு நீங்க போகல என்ன மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது இல்ல? அப்போ போன ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க.
இப்ப இல்ல இப்ப இதுக்கு மேல அவங்க காரணம்னு எவன் மேலயும் பழி போடவே முடியாது. முழுக்க ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்பவும் போடுவாங்க தான் தோணுது. கருப்பு ஆடுகள் இருக்காங்க, சொல்லுவானுங்க. அடுத்தது நம்ம அமைச்சர் கீர்த்தனா, அவங்க இந்த கோயம்புத்தூர் சிறுமியை பத்தி கேட்டப்ப சிரிச்சது, ரீல்ஸ் போட்டது, அடுத்தடுத்து அவங்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து பெரிய சர்ச்சையாவே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரெஸ்ஸை பார்த்த உடனே அப்படியே லைட்டா அந்த வடிவேல் வந்து இந்த சுந்தர்சியை பார்த்த உடனே இப்படியே பார்க்காத மாதிரி இப்படி போவார் பார்த்தீங்களா, லைட்டா வளைஞ்சு, அந்த மாதிரி நினைச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட அப்படியே இருக்கு அந்த வீடியோ பார்த்தா. நேரம் ஒரு நிகழ்ச்சியில செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க, நல்லா எல்லாரோடையும் சேர்ந்து செல்ஃபி ஜாலியா எடுத்துட்டு நல்லா வரவங்க திடீர்னு வெளியில மீடியாலாம் நின்றுட்டு இருக்காங்க, அங்க இருந்து நேரம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு தோழர். அதாவது அவங்க இப்பதான் வந்து தொழில் முனைவோர் அந்த கூட்டத்துக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் மூலியமா இன்வைட் பண்ணாங்கல்ல, இப்ப அதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு நடுவுல அவங்க குடும்ப விஷயமா போயிட்டு இப்படி வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க பத்திரிகையாளர் வந்து குறுக்கிட்டாங்க, வாங்க சாரி எனக்கு என்னோட சமூக வேலைகள் எனக்கு கடமைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, நான் அதை முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன்னு வந்து ஒரு வேகமா போயிருக்காங்க. உள்ளது நேரா வராங்க, வெளியில மீடியாக்காரங்க ஆத்தி மேடம் மேடம்ன்றாங்க, அப்படியே இப்படி திரும்பி இப்படி போயிடுறாங்க. அப்படியே எலெக்ஷன் நேரத்துல ஒரு பெண் வரக்கூடாதா, ஒரு பெண் வரக்கூடாதா அப்படின்னு கத்தி சீன் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கிரியேஷன்ஸ் எல்லாமே ஒரு இதான் மாற்றம், வேற எதுவும் மாற்றம் கிடையாது, இதான் மாற்றம். அடுத்தது இதுதான் எப்படின்னா, நம்ம நிதித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கையை வந்து ரொம்ப வேகமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த விவசாய கடன் பண்ணாங்களே, தள்ளுபடி பண்ணாங்க இல்லைங்களா, அதுல நீங்க 5 ஏக்கருக்குள்ள இருந்தா ஃபுல் தள்ளுபடின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருந்தாரு. ஆனா 50,000 இருந்தாதான் தள்ளுபடின்றாங்க, வரையறை வச்சுட்டாங்க. தகுதி வாய்ந்தவர்கள்னு தமிழ்ல சொல்லிடுவோம் சுருக்கமா. அதுவும் 2.5 ஏக்கருக்கு உள்ள இருந்தாதான் 50,000 தள்ளுபடி, அதுக்கு மேல இருந்ததுன்னா அதுல பாதி தான் தள்ளுபடி. இப்படி பல கிரைட்டீரியா வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. விவசாயிகள்லாம் அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அதை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வச்சிருக்குது, அதனாலதான் எங்களால இவ்வளவுதான் தள்ளுபடி பண்ண முடிஞ்சது, அந்த கைட்லைன்ஸ் இருக்கிறது தான் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக. இந்த கைட்லைன்ஸ் உண்மையிலே தெளிவா என்ன சொல்லுதுல, அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத அவங்களே வந்து அந்த அவங்களுடைய வெளியிட்ட அந்த டிஐபிஆரோட அறிவிப்பு இருக்குல்ல, ஆமா அதுல இருக்குது. என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு கடன் தள்ளுபடி அறிவிச்சது அப்படின்னா 45 இருந்து 60 நாளுக்குள்ள எவ்வளவு தள்ளுபடி நீங்க அறிவிக்கிறீங்களோ அந்த காசை முழுமையாக வங்கிக்கு கட்டிடணும். ஸோ கூட்டுறவு பேங்குக்கு தமிழ்நாடு அரசு இப்ப 2,000 கோடிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கடனை. அந்த 2,000 கோடியை 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள ஃபுல் அமௌண்டா தமிழ்நாடு அரசு கட்டிடணும். அதாவது ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ். ஒட்டுமொத்தமா பயிர்கடனை இந்த அரசு தள்ளுபடி செய்யுது அப்படின்னா அதுக்கான தொகை வந்து ஒரு 6,000 கோடி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த 6,000 கோடியை நீங்க தள்ளுபடி பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம், பண்ணுங்க பண்ணாதீங்க, அது உங்களுடைய விருப்பம், அதான் ஆர்பிஐ சொல்லுது. ஆனா அந்த 6,000 கோடியை ஒரு 60 நாளைக்குள்ள நீங்க வந்து இந்த பேங்க்ல வந்து கட்டியே ஆகணும். இதுதான் கைட்லைன்ஸ். அவ்வளவுதான் கைட்லைன்ஸ். இவங்க இவ்வளவு கடன் தான் நீங்க தள்ளுபடி பண்ணி ஆகணும், ஃபுல் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த கைட்லைன்ஸ். சரி, இப்ப நம்ம இன்னொன்னு திரும்ப தெளிவா கேட்போம். தமிழ்நாடு அரசோட ஸ்கீம்ல தலையிடுறதுக்கு ஆர்பிஐக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படி தலையிடவே இல்ல அவங்க. இல்ல, அந்த புரிதலாவது இவங்களுக்கு வேணும்ல. இல்ல, தலையிடவே கிடையாது. முதல்ல நீங்க 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு தள்ளுபடி பண்றீங்களோ அந்த காசை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நாள்ல 5,000 ரூபாய வந்து எல்லாருக்கும் டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஃபண்ட் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குது. ஸோ அப்படிலாம் ஃபண்ட் இல்லாமலாம் ஒரே நாள்ல 5,000 ரூபாயெல்லாம் எல்லாருக்கும் போட்டுற முடியாது. நீ ஒயிட் பேப்பர் வரதானே பார்க்க தானே போறோம் ஃபண்ட்ஸ் எவ்வளவு. அந்த வெள்ளை அறிக்கையில ஒரு ட்விஸ்ட் வேற, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையே நாங்க தான் வெள்ளை அறிக்கை விட போறோம்னு சொன்னாரு. யாரு தெரியுங்களா? இதே நிதி அமைச்சர். அப்பா ஒரு நிதி அமைச்சர் இல்ல, அப்பா ஒரு பிட்டு போட்டது கல்வித்துறைக்கு தான், உயர்கல்வித்துறைக்கு தான் பிட்டு போட்டாரு. உயர்கல்வித்துறையா தம்பி, இதை வச்சுக்கன்னு நிதியை கொடுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபா பணத்தை வந்து ஒரே நாள்ல டிஸ்போஸ் பண்ணாங்க மக்களுக்கு. இது வந்து வெறும் 2,000 கோடி. மொத்த கடன் சேர்த்தா அவங்களுக்கு போன வாட்டி பண்ணதெல்லாம் சேர்த்தா ஒரு 12,000 கோடி வருது. போன டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ பண்ண தள்ளுபடி எல்லாம் பார்த்தா இது வெறும் 2,000 கோடி தான். இவங்க ஃபுல் காசை தள்ளுபடி பண்ணணும்னு நினைச்சா பண்ணிருக்கலாம். இல்லையா, உங்ககிட்ட ஃபண்ட் இல்லையா, ஃபண்ட் எப்போ வருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்போ நீங்க பண்ணலாம். உங்களை யாராவது கேட்டாங்களா இப்பயே பண்ணி ஆகணும்னு? விவசாயிகள் ஏதாவது போராடினாங்களா உடனடியா தள்ளுபடி பண்ணுங்கன்னு? எதுவும் கிடையாது. நீங்களா தான் வந்து நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் பாருங்க, கையெழுத்து போட்டாரு பாருங்க சிக்ஸர் அப்படின்னு பண்ணீங்க.
இப்ப கேட்டா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குது, நிதிநிலை இதுவா இருக்குது, அதனால கம்மியா பண்றோம்னு கதை. இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. தாவேகா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கோபம் வரப்போகுது மக்கள்கிட்ட. என்னன்னா, இந்த 2500 ரூபாய் தரப்போறாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களா, 60 வயது உட்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் இல்லையா? அப்ப 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்காது. அவங்க எதுவுமே சொல்லல. 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் அப்படின்னா, 60 வயதுல இருந்து அதிகபட்சம் ஒரு 85, 85, 90 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல பெருவாரியே யாரும் இருக்க மாட்டாங்க, இயற்கை எழுதிடுவாங்க. அப்ப இந்த 60ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கவங்களுடைய காசெல்லாம் எங்க அப்படின்னா, இவங்களுக்கு கொடுக்குற காசை இங்க தூக்கி போட்டு இந்த ஒரு ஸ்கீம். அப்ப ஏற்கனவே இருக்க அதே ஸ்கீம் தான் அது. கிட்டத்தட்ட அந்த நிதியை ஒரு பக்கம் இருந்து புடுங்கி இந்த பக்கம் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். விவசாய விஷயத்துல இவங்க எப்படி எல்லாம் ஃபில்டர் பண்ணாங்க நம்ம பார்த்துருக்கிறோம். பெண்கள் விஷயத்திலயும் பார்ப்போம். இப்ப அதுதான் சொன்னாரு, இன்னும் ஒரு 2 மாசம் விஜயோட பிறந்த நாள் வருது போல, அதுக்கு 2500 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். அப்ப இந்த ஸ்கீம் மாட்ட போகுது. என்னடா மாசம் 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு வரல, ஏன்னு கோவப்பட போறாங்க இவங்க எல்லாம். உண்மையிலே இந்த செக்டார் மக்கள் இருக்காங்கல்ல, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 80, 85, 90க்குள்ள இருக்கவங்கலாம், இவங்கெல்லாம் மேக்சிமம் 100 நாள் வேலை திட்டத்தையும் பென்ஷன் காசையும் நம்பி இருக்கிறவங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வர காசையும் இதை வச்சுதான் அவங்க வந்து மாசம் அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து, வீட்டுல யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்களே தனியா ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க, பொண்ணு பையன்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து தனி வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னா இதை நம்பிதான் இருப்பாங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டமும் இல்லைன்னா பென்ஷன் காசு ஒரு 1000 ரூபா வரும், அதோட சேர்த்து இந்த மாதம் ஒரு 1000 ரூபா வரும். அதை வச்சே அவங்க வாழ்க்கையை அப்படியே கடந்து அந்த ஒரு மாசத்தை ஓட்டிடுவாங்க. இப்ப இது வரலன்னா என்ன ஆகும்? அந்த கோவத்துக்கு இன்னைக்கு தாவேகா ஆளாக போகுது. அதுக்குதான் இப்ப கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வந்தே மாதரம் பாட்டு இருக்குல்ல, ஆமா, மோடி கிட்ட போய் ரிக்வஸ்ட் வச்சார்ல, நாங்க எப்படியாவது தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடிக்கிறோம், எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாரு தானே, இந்த பண்ணிடுறேன். அதுல இப்ப கேரள முதலமைச்சர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார், வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு கைட்லைன்ஸ் தான், அது வந்து மேண்டேட்டரிலாம் கிடையாது, அப்படிலாம் நாங்களால பாட முடியாது, போடு அப்படியே பாடினாலும் அந்த முதல் 2 ஸ்டான்ஸா என்னவோ அதை எங்க விருப்பப்படி நாங்க அதுதான் பாடுவோம். அண்ணா ராஜ்மோகன் அண்ணன், இந்த செய்தி கேட்டீங்களா? உளவுத்துறை உங்களுக்கு சொல்லுச்சா? கேட்டால் நீ கேட்காத மாதிரிதான் இருப்ப. கேரள முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த துணிச்சலோ தைரியமோ கூட நம்ம தலைவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி நடந்து கொள்வதா அப்படிங்கிற வருத்தம் நமக்கு. ஒரு எப்படி சொல்றது, இவர் ஒரு மாடர்ன் எடப்பாடி பழனிசாமி. நம்ம பாடுறதுக்கு எதுக்கு மோடி கிட்ட போய் பர்மிஷன் வாழ்த்து? நம்மளோட மரபு இவ்வளவு நாள் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஏதோ புதுசா ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ண போற மாதிரி மோடி கிட்ட லெட்டர் போய் கொடுக்குறாரு, பர்மிஷன் லெட்டர். அடுத்து இவங்க பாட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா இறுதி அப்படின்ட்டு பெயிண்ட் எடுத்து காவி அடிச்சு விட்டாரு திருவள்ளூருக்கு. ஓ, இதை போய் சமாளி கொஞ்ச நாளைக்குன்னு. சரி, இது ஒரு பக்கம். காவின்னு சொல்லும் போதுதான் திருப்பரங்குன்றம் ஞாபகம். ஆமா, அது ஒரு பக்கம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படத்தை எடுத்தது தவம் தான், அவர்தான் அறக்கழகம் சேனல்ல வச்சுட்டு இருக்காரு. தமிழ்தாசன், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு பெரிய உழைப்பு போட்டு எடுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், கட்சி தலைவர்கள் எல்லார் முன்னிலையிலையும் அஃபீஷியலா வெளியிடுறோம். சேரல்ன்ற ஒரு யூடியூப் சேனல்ல தான் நம்ம வெளியிடுறோம். எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும். அப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் அந்த யூடியூப் வந்து அந்த யூடியூப்ல அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு. அது வந்து ஒரு சார்ந்து இருக்கா அப்படின்னு அதை ஒதுக்கவே முடியாது. அது வந்து ஓப்பன் டு பிச். அது எல்லார்ட்டையும் கேட்டிருப்பாரு கருத்தை. மத நல்லிணக்கத்தின் அடையாளமா அந்த ஆவணப்படம் இருக்குங்கிறது தான் அதை பார்த்த எல்லாருக்குமே ஓப்பன் டு பிச். அங்க டிவிகேல கூட்டணி கட்சிகளாக ஆட்சியில பங்கேற்கக்கூடிய தலைவர்களான தலைவர் திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து ஆதரிச்சாங்க. அதை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிற மாதிரி அவங்க அதை வெளியிட்டாங்க. அவங்கவுங்க சோசியல் மீடியாவிலே அதை வெளியிட்டாங்க. ஆமா, அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த படம் வந்து நேத்து வந்து புதுக்கோட்டையில ஒரு வீதி விழாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப திடீர்னு காவல்துறையினர் அந்த தனியார் மண்டபத்துக்கு வந்து இனிமே இதை வெளியிடக்கூடாது, மேலிட உத்தரவு. அப்படி ஆட்சி எல்லாம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது, நாங்க வேற. இப்போ குஜராத் ஃபைல்ஸ் எனக்கு அப்ப இவங்க வந்து என்னன்னா பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப அங்க இருந்த தோழர்கள்லாம், அறிவியல் இயக்க தோழர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சரி மண்டப ஓனருக்கு எதுக்கு இடையூறு தரணும்,
கன்வின்ஸ் ஆகுறாங்க. முதல்ல அப்படி ஆயிருக்கவே கூடாது, கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அங்கிருந்து அறிவியல் இயக்க அரங்கத்துல வச்சு இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணலான்னு பண்றாங்க. அங்கேயும் காவல்துறை வருது, இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. மேலிடம் உத்தரவு. யார் மேலிடம்? யார் அந்த மேலிடம்? அதான் யார் மேலிடம்? இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்ன மேலிடம் யாரு? ஆதவர்ஜுனாவா இல்ல RSS வாதி CTR நிர்மல் குமாரா? இன்னொன்னு, நாளைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து நாளைக்கு இந்து முன்னணியும் பிஜேபியும் சேர்ந்துட்டு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அங்க போராட்டம் நடத்துறாங்க, கலவரம் பண்றாங்க அப்படின்னா விஜய் நேரா டெல்லி கிளம்பி போய் லெட்டர் கொடுத்து வர்றாரு, இது கொஞ்சம் நிறுத்த முடியுமா ப்ளீஸ்? அது கூட பரவாயில்ல, கலவரக்காரர்களை விட்டுட்டு இந்த படம் எடுத்த ஆட்களை கைது பண்ணாலும் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் டெல்லியில நடந்திருக்கு, பண்ணுவாங்க. டெல்லியில கலவரத்தை தூண்டின மாதிரி பேசினவங்க எல்லாம் விட்டுட்டு அந்த கலவரம் பண்ணது தப்புன்னு பேசக்கூடிய ஆட்கள்ல இருந்து உமர் காலிதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாம் சிறையில இருக்கிறாங்க. இப்பதான் அவருக்கெல்லாம் பெயிலே கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பிணை மாதிரி. செய்தி சேகரிக்க போனாலே கைது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டுக்கு வந்துருமோ அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படுறது அப்படிங்கிறது. என்ன வேதனைனா, இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சியில இருக்க யாரும் கண்டனம் தெரிவிக்கிறது. பாஜக ஆட்சியா தான் நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த மசூதியை இடிக்கணுங்கிற அஜெண்டாவை ராஜா வெளிப்படையாவே பேசியிருக்கிறார். அவங்க அந்த ஆவணப்படத்தை பார்த்து பயப்படுறதுல லாஜிக் இருக்கு. உங்களுக்கு என்ன பயம்? நீங்க தான் வந்து மத நல்லிணக்கம் மதவாத சக்திகளை எதிர்த்து நாங்க தான். ஆமா, இன்னொன்னுக்கு இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் நடக்கும்போது பாஜகவும் திமுகவும் நாடகம் ஆடுது அப்படின்னு நீங்க ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுல, நீங்க உண்மையை வந்து அடிச்சு உடச்சு பேச வேண்டியதானே, உங்ககிட்ட தானே இருக்கு. பாப்போம்ல, இந்த 6 மாச காலத்துக்குள்ளதானே கார்த்திகை தீபம் வருது, மறுபடியும் சங்கி கூட்டம் எந்திரிக்கும்ல. ராம ரவிக்குமார் வருவாரு. ராம ரவிக்குமார் ஏற்கனவே சில செய்திகள் வந்து இருக்கு. என்னன்னா, அந்த கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூன்னு அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த சர்வே கல் இருக்கு இல்லையா, அந்த சர்வே கல்லுக்கு போறதுக்கு சில மாற்று வழிகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கிற செய்தி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க. அங்க அது போறதுக்கு, அந்த வழியை நோக்கி போறதுக்கு வந்து ஏற்கனவே இந்த தர்கா வழியா போற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு போறதுக்கு மாற்று வழிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அங்க சர்வே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து மாற்று வழி உருவாக்குவதற்கான வேலை நடக்குதுங்கிறத சொல்றாங்க. அங்க அது இந்த காவல்துறை தெரியாதா? அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்க திருப்பரங்குன்றத்தை MLA-வா இருக்க அமைச்சராக CTR-க்கு தெரியாதா? அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு அந்த சர்வே கல்ல விளக்கை ஏற்றுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்துத்துவா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அயோத்தி, தமிழ்நாட்டின் அயோத்தியாக திருப்பரங்குன்றம் உருவாக்குற இந்துத்துவாவின் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுமா அல்லது வழக்கம் போல் தமிழ்நாடு எதிர்த்து நிற்குமா அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்துல தான் தெரிய வரும். ஆமா, 2 விஷயம்தான் இருக்கு. அடுத்து சிறப்பான ஒரு அமைச்சர் என்னை வந்து எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்க, எனக்கு இந்த துறையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்காரு. எந்த துறை சொல்லுங்க? யாரு? மதுவிலக்குத்துறை அமைச்சர். அவர் வந்து எல்லாரும் ஏளனமா கேவலமா பாக்குறாங்களா இந்த துறையை கொடுத்ததுனால, புலம்பி தள்ளுறாப்புல. மது விலக்குத்துறை தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் ஏளனமா பார்க்கணும், மது விலக்கு பண்ணிடுங்க. நான் கேட்டேன், போன ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது இனிச்சுச்சா? அப்ப கதருங்க. 20 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா கண்ட்ரோல் பண்ண முடியல. 10 ரூபா 20 ரூபான்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. போன ஆட்சியில வாங்கின 10 ரூபாலாம் செந்தில் பாலாஜிக்கு போச்சுன்னா இந்த ஆட்சியில யாரு வாங்குறது? யாருக்கு போகுது? நான் கேட்டு வாங்கினோன்னு அசிங்கமா இருக்கு. எவன் வாங்குறான், எவனை போய் கேட்கறது, எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்குறது? வேலையை விட்டு தூக்குனா இன்னும் பெரிய பிரச்சனையாகுது. கடையை மூடுனா ஒரு கூட்டம் வந்து எல்லா கடையும் மூடுங்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல சாரால. அப்படியே புலம்பி தள்ளி வந்து தீர்த்துட்டாரு. இன்னொரு பக்கம் வழக்கம் போல குற்ற சம்பவங்கள் மனசையே உழுக்கிற அளவுக்கு என்னடா இவ்வளவு மோசமான குற்ற சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா தோல, ஒரு சிம்பத்தி பாலிடிக்ஸை மறுபடியும் கட்டமைக்க உருவாக்குறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணா பாருங்க. டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பண்றீங்க. 2வது எவ்வளவுதான் அடிப்பீங்க. 3வது இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். பாவம், ஆட்சி நிம்மதியா ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. இந்த 3 கிரைட்டீரியாவை கையில பிடிச்சுக்கிட்டு அமைச்சர் முதற்கொண்டு இதே வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யாரு தாங்க உங்களை நிம்மதியா ஆட்சி பண்ண? எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச உதயநிதி அதிகபட்சமா இந்த 30 நாள்ல 10 அறிக்கை கூட விட்டுருக்க மாட்டாப்ல. திமுக வாங்காத அடியவா நீங்க வாங்கிட்டீங்க. அதான் 30 நாள்ல ஒரு 10 அறிக்கை கூட விட்டுருக்க மாட்டாப்ல. நான் போய் பாக்குறேன், நாளா சரியான கோபத்துல இருக்கு. என்னங்க அது 10 அறிக்கை விட்டுருக்கீங்க, 100 அறிக்கை நேரம் தெரிக்க விட்டுருக்கணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன், ஒருவேளை இதுவும் கரெக்டான வழிதான். முக்கியமான இன்சிடென்ட்டுக்கு ஒரு அறிக்கை வருது, ஓகே.
அப்ப இவங்க போய் பார்த்தா அந்த சிம்பத்தியை மறுபடியும் இல்ல கொண்டு போக இல்ல இவங்க ஆரம்பிக்கிறாங்க. விமர்சனத்தை பார்த்தே வந்து தடுக்கிறாங்கன்றாங்க. இப்போ வைக்கப்படுறது விமர்சனங்கள் தான். உங்க ஆட்சியை எதிர்த்து யாரும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்த சீர்குலைகிற விடுதலை விட மாட்டோம், நாங்க தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வர்றோம் அப்படின்லாம் இன்னும் திமுகவோ இல்ல மத்த அமைப்புகளோ எல்லாம் இன்னும் கிளம்பி வரல. அப்படி வந்தா அப்ப என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா உங்களுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க. போராடுறாங்க, நம்மளே எதிர்த்து கிளர்ச்சி படையா, மீண்டும் வெள்ளை கொடிக்கு வேலையா? ஆக்சுவலா உங்களுக்கு நேரம் கொடுத்துதான் வெறும் விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்கிறத மனசுல வச்சுக்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது. வழக்கம் போல எல்லா பிரச்சனையும் நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.